அனைவருக்கும் வணக்கம். டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு பல்பு வாங்குறதே மிகப்பெரிய வேலையா போயிடுச்சு. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? ஏன்னா, இந்த ஈரான், இஸ்ரேல் போர நிறுத்துவதாக முதல்ல அறிவிச்சாரு. ஆனா, அதுக்கு ஈரான் வந்து, "நாங்க போர் நிறுத்தவே இல்ல" அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஈரான் என்ன சொன்னாங்கன்னா, "அமெரிக்கா கெஞ்சியதால போர நிறுத்தணும்" அப்படின்னாங்க. இன்னொரு பக்கம் இஸ்ரேல் என்ன பண்ணாங்கன்னா, "போர் ஒப்பந்தத்த மீறி ஈரான் திரும்பவும் போர் ஆரம்பிச்சுட்டாங்க" அப்படின்னாங்க. ஆனா வந்து ஈரான் இத வந்து நாங்க பண்ணவே இல்ல அப்படின்னு சொன்னாங்க. ஒரு புறம் ட்ரம்ப் அவர்கள் போட்டு வறுத்தெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு ஏன் தேவையில்லாத வேல? நீங்க ஏன் இத பண்றீங்க? அப்படின்னு. ஆனா ட்ரம்ப் திரும்பவும் சொல்றாரு, இந்த 2 நாடுகளும் திருந்தவே மாட்டாங்க. இவங்க வந்து போர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த போர் நிறுத்தத்த நான் தான் பண்ணேன். நான் தான் மத்தியஸ்தம் பண்ணேன் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக, இந்த ட்வீட் போடுறதுக்கு முன்னாடியே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சமரச பேச்ச நீங்க ரெடி பண்ணணும். அத விட்டுட்டு கருத்துக்கள 2 நாடுகளுடைய நாலேட்ஜும் இல்லாம கருத்துக்கள தெரிவிச்சு, அதன் மூலியமாக ஒரு ஒரு டென்ஷன உண்டு பண்ணி, இத வந்து நீங்க தான் மிகப்பெரிய சூப்பர் லீடரா இந்த உலகத்துக்கு ஆகும்னு நீங்க நெனைச்சா மட்டும் போதாது. அந்த நெனைக்கிறதுல ஒரு சில விஷயங்கள் அது கரெக்ட்டா பண்ணணும். செயல்படுத்தணும். செயல்படுத்தினா மட்டும் தான் ஒரு சூப்பர் லீடரா ஆக முடியும். அப்படி இல்லன்னா, இத மாரி நீங்க ட்வீட் போட்டுட்டு அசிங்கப்பட்டுட்டே இருக்க வேண்டியது தான். இந்த ஈரான், இஸ்ரேல் போர் இன்னும் முடியவே இல்ல. இவங்க போர் நிறுத்தம் அறிவிச்சாலுமே மாத்தி, மாத்தி இன்னும் தாக்கிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு குற்றச்சாட்டா இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த ட்ரம்ப் என்ன சொல்லப் போறார் அப்படின்னு. மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நான் உங்க விசால்